இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேட்க சொல்லி. நெறைய பேர் கேட்ட ஒரு சில காமன் கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இன்ஜினியரிங்ல எது பெஸ்ட் கோர்ஸ்? பிஇ இன்ஜினியரிங்ல எதெல்லாம் பெஸ்ட் கோர்சஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சோ அது ஆக்சுவலி எனக்கு அதை பத்தி கொஞ்சம் தெரியும். அண்ட் ஆல்சோ இப்ப நான் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணி பார்த்து ஒரு சில கோர்சஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். சோ அந்த டாப் கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கறத நான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். சோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம கல்வி மினி பேஜ் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இதே மாதிரி கெரியர் கைட்லைன்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். சோ நீங்க இப்ப நான் சொல்ற கோர்ஸ்ல எந்த கோர்ஸை பத்தி உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா டீடைல்டா வீடியோ வேணும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஜினியரிங்ல நான் அனாலிசிஸ் பண்ண வரைக்கும் பெஸ்ட் கோர்சஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான். நான் டாப் ஆர்டர்லாம் சொல்லல, பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் நான் ஃபர்ஸ்டா வைக்கிறேன். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இப்ப ரீசெண்ட் டேஸ் ரொம்பவே க்ரோத் ஆகிட்டு இருக்குது. சோ அதுல பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்ஜினியரிங் அதான் ஏஐ இப்ப ரொம்பவே க்ரோத் ஆகிட்டு இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல அது ஒரு பிரிவு தான் ஏஐங்கிறது. சோ அதுல ஏஐடிஎஸ் அண்ட் ஏஐஎம்எல் இருக்குது. மெஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸ் ரெண்டுல இருக்குது. நீங்க ரெண்டுல எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். மெஷின் லேர்னிங்குமே நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்குது. டேட்டா சயின்ஸ் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாவே க்ரோ ஆகிட்டு இருக்குது. நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபர்தரா வேற என்னென்ன கோர்ஸ் இருக்குங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னா இது பெஸ்ட் அப்படிங்கிறதுனால சூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த ஃபீல்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்க எந்த சப்ஜெக்ட்ல அதிக நாலேஜ் இருக்குது, எதை பத்தி படிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதோடைய ஃபியூச்சர் ஸ்கோப், ஃபியூச்சர்ல இப்ப நீங்க ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க. இப்ப நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பெஸ்டா இருக்குங்கிறதுனால நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்கணும் இல்ல, நிறைய பெஸ்ட் கோர்சஸ் இருக்குது. சோ அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா, ஃபியூச்சர் அதுக்கான ஸ்கோப் என்னது, நீங்க அதை ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு ஃபியூச்சர்ல ஸ்கோப் இருக்குதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதை படிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட ஸ்கில் இருக்குதா, அந்த அனலிட்டிக்கல் ஸ்கில், கிரியேட்டிவ் திங்கிங் ஸ்கில் இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குதா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். இல்ல இப்போதைக்கு இல்ல அப்படின்னாலும் ஃபியூச்சர் என்னால அதை லேர்ன் பண்ண முடியுமா, நான் டெவலப் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு கான்பிடன்ட் உங்ககிட்ட இருக்கணும். அண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஒரு காலேஜ், நீங்க காலேஜ் ஒன்ஸ் 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான பிளேஸ்மெண்ட் பேக்கேஜஸ் எல்லாம் எப்படி இருக்குது, எங்கெங்கெல்லாம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு கோர்ஸை நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் நான் ஃபர்தரா அதை பத்தி நான் வீடியோ அப்லோட் பண்றேன். உங்களுக்கு எந்த கோர்ஸ் பத்தி டீட்டெயிலா வேணும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி இசிஇ ரொம்பவே டெவலப் ஆகிறது. எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங். சோ அடுத்தது ட்ரிபிள் இ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல். சோ அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரோத் ஆகிட்டு இருக்க ஒரு கோர்ஸ் தான். இது போக நான் ஆல்ரெடி ஏஐடிஎஸ் சொல்லிட்டேன். மெக்கட்ரானிக் இன்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. சோ அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சோ இது எல்லாமே ரீசெண்ட் டைம்ல ரொம்பவே க்ரோத் ஆகிட்டு இருக்குது. சோ இதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணலாம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் சிவில் இன்ஜினியரிங் அப்பையில இப்ப வரைக்குமே அது ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்குது. சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதெல்லாம் பெஸ்ட் கோர்சஸ். பட் ஸ்டில் உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் நீங்க கோர்ஸ் சூஸ் பண்ணணும். சோ மறக்காம எந்த கோர்ஸை பத்தி வேணும் வீடியோ அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.